யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காட்டுவது ஒன்றே வழி. வேறு எந்த வழியிலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது. உயர்ந்த எல்லா விஷயங்களும் முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும். முதல்ல தீமை தான் வசீகரிக்கப்படும். ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் இருக்கு. நான் நல்லவர்கள் மீது அதை கண் படவே படாது. முதல்ல தீயவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். தீயவர்களிடம்தான் மிக முக்கியமான பொக்கிஷங்கள் அடங்கி இருப்பதாக வரலாறு சொல்கிறது. தீமைகளால் வசீகரிக்கப்படுகிறது சந்தன மரம். சந்தன மரத்தை சுற்றி இருப்பது எது தெரியுமா? விஷப்பாம்புகள். சந்தன மரம் எங்க இருக்குதோ அங்க நாகப்பாம்பு இருக்கும், சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே கபீர் இதை சொல்கிறார். விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இதோ குழந்தைகளே, விதை தூவுகிறேன், மடியில் வாங்கி வைத்துக்கொள். தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது.